தட்சிணாயன புண்ணிய காலத்தோட ஆரம்பம். அதாவது சூரியன் தெற்கு திசை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய கடகராசி மோட்ச ராசிக்குரிய கணக்கு. மோட்ச ராசினா என்ன அப்படின்னா நீர் ராசி. நீர் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் சனி பகவானுடைய நட்சத்திரமும், ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது மோட்சத்துக்கு அதிபதியான பெருமாளுடைய நட்சத்திரமும் இங்கே இருக்கக்கூடிய கணக்கு. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம வழிபாட்டில் முன்னோர்கள் ஆசீர்வாதத்துக்காக முக்கியமாக பண்ணணும். ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது 3 விதமான விஷயங்கள். அதாவது சில குறிப்பிட்ட ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பாடாவதி நாமயோகம்னு சொல்லக்கூடிய வேதிபாத நாமயோகத்தில் பிறந்துடுறாங்க. வேதிபாத நாமயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல வராங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறாரு. தெய்வ வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாயோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது தீ குழியில் இறங்குறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது உடலில் உஷ்ணத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கையாகும், ஒரு தவறான ஒரு இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தை பற்றி. இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, இது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தில் கடகராசிக்கு உள்ளே வர்றது தான் ஆடி மாதம்னு சொல்கிறோம். இது ஜோதிட, அதாவது பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தோட ஆரம்பம். அதாவது சூரியன் தெற்கு திசை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரியன் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பயணிக்கும் போது சந்திரனும் தன்னுடைய பயணத்தில் சூரியன் சந்திரன் இணையக்கூடிய புள்ளியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடி அமாவாசை அப்படிங்கிற கணக்கு உதயமாகுது. இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய கடகராசி மோட்ச ராசிக்குரிய கணக்கு. மோட்ச ராசினா என்ன அப்படின்னா நீர் ராசி. நீர் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் சனி பகவானுடைய நட்சத்திரமும், ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது மோட்சத்துக்கு அதிபதியான பெருமாளுடைய நட்சத்திரமும் இங்கே இருக்கக்கூடிய கணக்கு. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு, திதி தர்ப்பண பூஜைகள், இந்த மாதிரியான கணக்குகளை செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம வழிபாட்டில் முன்னோர்கள் ஆசீர்வாதத்துக்காக முக்கியமாக பண்ணணும். ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது 3 விதமான விஷயங்கள். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், லக்னம், 9ஆம் இடம். இது 3மே திரிகோணமாக வர்றதுனால முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நம்மளுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய காலகட்டம். ஆனால் சில குறிப்பிட்ட ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பாடாவதி நாமயோகம்னு சொல்லக்கூடிய வேதிபாத நாமயோகத்தில் பிறந்துடுறாங்க. வேதிபாத நாமயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா, இது பஞ்சமகா புருஷ பாதகத்துடைய கணக்கு. என்ன பஞ்சமகா புருஷ பாதகம்னா என்ன அப்படின்னா, சிவன் சொத்து அப்படிங்கிறது குலநாசம். அதாவது பொது சொத்து அபகரித்து அதன் மூலியமா லாபம் மீட்டக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து பிறக்கக்கூடிய கணக்குல பிறக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்துல இந்த மாதிரி நாமயோகத்துல பிறக்கிறாங்க. ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத நபர்களுடைய சொத்தை அபகரிக்கிறது. அந்த மாதிரி அபகரித்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நாமயோகத்தில் பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குருதோஷம். குருதோஷம் அப்படின்னா என்னன்னா, குரு சார்ந்த உறவுகள், அதாவது குருவோட மனைவியோ பொண்ணோ அவங்கள தவறான முறையில் அணுகிறது, அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புக்குள்ளே போனாலுமே அது பஞ்சமகாபாதகத்தை குறிக்கக்கூடிய கணக்கு. அதே மாதிரி பொது சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய ராஜாவோட சொத்து அல்லது நம்ம பஞ்சமி நிலம் அல்லது புறம்போக்கு நிலம், இதை எல்லாத்தையும் பட்டா போட்டு விற்கிறது, தவறான அணுகுமுறையில் பயணிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபாதகத்துக்குரிய கணக்கில் வர்றது தான். இந்த மாதிரி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அபரிவிதமான பாதிப்புக்குள்ளாகுது. அப்போ இந்த வேதிபாத நாமயோகத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை பெரும்பாலும் வேதிபாத நாமயோகத்தில் தான் வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் போய் திதி தர்ப்பண பூஜைகள் செய்து அந்த தோஷத்துக்குரிய நிவர்த்திகள், அதாவது எங்கள் முன்னோர்கள் சரியாமல் தப்பு செஞ்சுட்டாங்க, அதற்காக எங்களுக்கு
எங்களுக்கு நிவர்த்தி கொடு கடவுளே அப்படிங்கிற மாதிரி வேண்டக்கூடிய காலகட்டம் இது வந்து. ஸோ ஆடி அமாவாசையில் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பூஜைகள் செய்யும் போது அவங்க செய்திருக்கக்கூடிய தவறிலிருந்து வெளியே வர்றதுக்குரிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் மேலும் அந்த தவறுகளை செய்யாமல் போகிறதுங்கிறது நன்மையை செய்யும். மேலும் மேலும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சந்ததி ரீதியாக வந்து பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். வேதிபாத நாம யோகத்தை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து ஆடி மாதத்தோட சிறப்புன்னு கணக்கு போடும்போது இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் 5ஆம் தேதி எந்த கிழமையில் வருதோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மழை வரக்கூடிய அமைப்பும், அதாவது பயிர்கள் விளைச்சல் அடைஞ்சு எந்த விலங்கின் மூலியமாக எலிகளாலேயோ அல்லது வந்து எலிகளால் பாதிக்கப்படுறதோ அல்லது வந்து அதிக மழையால் பாதிக்கப்படுறதோ இந்த மாதிரியான எல்லா விதமான கணக்குகளும் ஆடி மாதம் 5ஆம் தேதியை வச்சு அன்றைக்கி பஞ்சாங்கத்தில் குறித்தாங்க. இதற்கு மூலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது கற்போட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இது வந்து மார்கழி மாதம் ஒரு 25ஆம் தேதி பக்கம் வரும். இந்த மார்கழி மாதம் 25ஆம் தேதி வர பக்கக்கூடிய அந்த அதாவது கற்போட்ட நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, மேகங்கள் வந்து கடலில் போய் கரு ஊறி, அதாவது மேகங்கள் வந்து கருமேகமாக மாறி அந்த மேகங்கள் வந்து அதாவது வடக்கு நோக்கி, அதாவது சொல்லக்கூடிய அதாவது நார்த் இந்தியா நோக்கி வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் போது தட்ப வெப்பம், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இது வந்து அதாவது மான்சூன் ரெயின்னு சொல்லக்கூடிய இங்கேருந்து, அதாவது சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வடமேற்குல இருந்து தென்கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது அந்த மழையை ஏற்படுத்தி அதை வந்து மான்சூன் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்கே போய் அங்கேயும் கருவூன்றி அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயினாக வருது. இது வந்து டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம அதாவது பூலோகத்தில் வந்து மழை பெஞ்சு அதன் மூலியமாக வந்து அதாவது விளைச்சல் அறுவடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்திலேயே அதாவது எழுதி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கணிச்சாலே ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இருப்பினும் நம்ம ஆளுங்க அதாவது எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் அன்றைக்கி திண்ணையில் உட்காந்து கற்போட்ட நாளை பற்றி எழுதியிருக்காங்க. ஆடி 5ஆம் தேதி வந்து இந்த கிழமை வந்தால் இந்த மாதிரியான கணக்கு வருதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னன்னா ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காற்றை கணித்து, அதாவது காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை கணிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி எந்த பயிரை நட்டா இந்த போகம், அதாவது அறுவடை வந்து நல்லா வரும் அப்படிங்கிற கணக்கு வச்சு அவங்க வந்து பயிரை விதைச்சாங்க. அதன் மூலமா வரக்கூடிய பயிரை வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய தை மாசத்துல அறுவடை செஞ்சாங்க. அதன் மூலமா தான் சங்கராந்தி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உருவாச்சு. அதனால ஆடி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் அல்ல, அறிவியல் சார்ந்த, அதாவது என்ன சொல்றது, விவசாயத்துக்குரிய கணக்குகளையும் அந்த காலகட்டத்தில் சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க தவறக்கூடாது. அது போக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து நீச்சமடைகிறாரு. அப்போ செவ்வாயோட தன்மைகள் குறைவாகவும் குருவோட தன்மைகள் அதிகமாகவும் மேலோங்கி நிற்கிறதுனால தெய்வ வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செவ்வாயோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது தீ குழியில இறங்குறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து உடலில் உஷ்ணத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது என்ன நடக்கும், உடல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதாவது அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்குரிய கணக்கு தான் அந்த வழிபாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கையாகவும் ஒரு தவறான ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறதாகவும் பார்க்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு அதாவது வாழ்வியல் சார்ந்த வழிபாட்டு முறை தான் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதை வந்து மூட நம்பிக்கையாக எடுத்துக்கிறாம, அதை வந்து மூட நம்பிக்கைனா அதில் வந்து தவறான முறையில் பயணிக்காமல், அதாவது தெய்வ வழிபாட்டில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற கோணத்தில் பயணிக்கும் போது அது நம்மளுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தவறுறதில்லை. ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை உட்கொண்டது. அதில் குறிப்பிட்டு நம்ம பேசக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தோட ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி, அதில் செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மழையினோட அமைப்பை வச்சு பயிர்கள் நடக்கூடிய கணக்குகள், இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து சிறப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அவங்களுக்கு, அதாவது முன்னோர்கள் வந்து இவ்வளோ புத்திசாலியாக மழையையும் சரி கற்போட்ட நாளையும் சரி அதில் வரக்கூடிய காற்று பற்றின அறிவும் இது எல்லாத்தையும் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கிறதுனால, அதாவது மழை பெய்யக்கூடிய கணக்கு அப்படிங்கிறத வந்து மேகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை மையமாக வச்சு தான்
மழை இந்த திசையில் ஒரு மேகாதிபதி சந்திரனா வந்தால், அதாவது தென்மேற்கு திசையில் அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி கணக்குகளெல்லாம் இருந்துச்சு. அது போக மழையே வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. 8 வகையான மழை இருக்குது. அதாவது தமோ மேகம், அதுக்கப்புறம் கால மேகம், நீல மேகம்னு சொல்லிட்டு 8 வகையான மழை இருக்குது. ஒவ்வொரு மழையும் பெய்யும் போது எப்படி அந்த தாக்கத்தை கொடுக்குது, அதாவது காலமேக மழை அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அந்த மழை வந்து வேகமாக வரக்கூடிய மழை, அந்த மழையால் கடுமையாக பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியும். இது போக கிரக ரீதியான கணக்கில் பார்க்கும்போது சுக்கிரன் புதன் அப்படிங்கிற கிரகம் நெருங்கி பயணிக்கும் போது மழை வந்து கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது தூரமாக பயணிக்கும் போது ஒரு கடுமையான பாதிப்பு, அதாவது மழை பெய்யும் ஆனால் அது பெரும்பாலும் பயன்பாட்டுக்கு வராத ஒரு கணக்கில் பயணிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இது இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் நுணுக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆடி மாதத்தை வந்து வழிபாட்டு ரீதியான விஷயத்தோட சேர்த்து அறிவியல் சார்ந்த நம்மளுடைய விவசாயத்தையும் கணக்கெடுத்து அதற்காக நம்ம முன்னோர்களை வந்து நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.